the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தர்மியான கால வேலைக்காய் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மையான காரியங்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் ஆச்சரியப்படத்தக்கதாக நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போல விசுவாசம் நம்மளை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறது. நேத்து பாத்தீங்கன்னா அப்படியே சோர்வா இருக்கும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா உற்சாகமா இருக்கும், நாளைக்கு இன்னும் உற்சாகமா இருக்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றி கொண்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது காரணமே தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுது, தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா இந்த கால வேளையில? அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பாருங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய நாவை தொட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாயை தொட்டு இருக்கிறார். இது என்ன நடக்குது அப்படின்னா, அநேக நேரங்களிலே நாம் நம்மளுடைய நாவினாலே தவறான வார்த்தையினால அறிக்கை எடுக்கிறோம். நெகட்டிவ் தாட்ஸ். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததால நம்ம சொல்றோம், ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரு, இது எனக்கு கிடைக்காது, எனக்கு வாழ்க்கையில் நன்மையே நடக்காது, ஏன் தான் நான் வாழறேன்னு தெரியலையே, ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை, இது மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவா பேசி 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 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அநேக அக்கிரமங்களும் பாவங்களும் சேர்த்து இருக்கிறோம். சொற்கள் மிகுதினால் பாவம் இராமல் போகாது என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 55:11 சொல்லுது, என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் அப்படியா இருக்கும், வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் எந்த நோக்கத்துக்கு அனுப்பினோ அதை நிறைவேற்ற அதை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுது. இப்படி வசனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, அசுத்த நாவுதோடு என்ன பண்ணானா, வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா அவனும் அப்படித்தான் நெகட்டிவா பேசிக்கிட்டே கிடப்பான். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், இதைதான் சொல்லி 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 தன்னை சுத்தி பாவங்களும் அக்கிரமும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. பாருங்க, நம்மளை சுத்தி பாவமும் அக்கறம் நிறைந்திருந்தா எப்படி தேவன் நம்மோடு இடைப்படுவார், எப்படி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை சக்சஸ்ஃபுல்லா மாத்துவாரு. ஏன் பாருங்களேன், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போன்னு நம்ம என்ன பண்றோம், மொய் கொடுக்குறோம், அடுத்தது சாப்பிடுறதுக்கு போறோம். அந்த டைனிங் ஹாலில் உட்கார்ந்தா ஒரு இலையை போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த இலையில என்னதான் அவங்க கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம திருப்பி தண்ணி எடுத்து தேய்ச்சி என்ன பண்றோம், கிளீன் பண்றோம். சில பேர் கிளீன் பண்ற பேர்ல இலையை கிழிச்சிடுறாங்க இல்ல. பாருங்க, அப்படி கிளீன் பண்ணிட்டு தான் அப்பதான் அடுத்த சாப்பாடு என்ன பண்ணுது, அதுல பரிமாறப்படுகிறது. ஒரு சாப்பாடு பரிமாறப்பட வேண்டுமானால் அங்க வைக்கப்பட்டிருக்கிற இலையோ பிளேட்டோ கிளீன் பண்ணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது போலதான் இந்த கால வேளையில ஆண்டவர் உங்க நாவை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறபடியினால் ஆசீர்வாதம் உங்க கிட்ட வராதபடிக்கு தள்ளி நிற்கிறது. எட்டுகிற தூரம் தான் இருக்குது, ஆனா அதை பிடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பாவம் தடுத்து நிற்கிறது. நம்முடைய நெகட்டிவான வேர்ட்ஸஸ், என்னதுங்க, எதிர்மறையான வார்த்தைகள்னால நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த ஆசீர்வாதத்தை அன்று சுதந்தரித்துக் கொள்ள முடியல. கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் நாவை நான் தொட போகிறேன், உன் வாயை நான் தொட போறேன், அது பரிசுத்தமாய் மாறப்போகிறது. என் வார்த்தையை உன் நாவிலே வைக்க போகிறேன். இனி தேவனுடைய வசனத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் உலக பிரகாரமான வார்த்தையை சொல்லி நான் பாவத்தை சேர்க்காதபடிக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனுஷனால் இது கூடாதுதான், மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் கூடும் என்று சொல்லுவேன், தேவனால் கூடும் என்று சொல்லுவேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று சொல்லுவேன். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லுவேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுவேன். கர்த்தருக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையா
விடுதலையாக்குவார் என்று சொல்லுவேன். கர்த்தர் என்னை பனையை போல செழிக்க பண்ணுவார் என்று சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எப்பட்டும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஒருவேளை நான் சோர்ந்து போயினால் நான் இப்படி சொல்லுவேன், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தேவன் இந்த காலை வேளையிலே என் நாவை தொட்டார், என் வாயை தொட்டு இருக்கிறார். அது பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அது பரிசுத்தமாக்கப்பட்டபடியினால் அக்கிரமம் நீங்கி போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் வாயிலிருந்து என் உதடில் இருக்கிற ஹல்லேலூயா அக்கிரமம் நீங்கி போயிற்று என்று சொல்லுகிறார். பாவத்தினுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அக்கிரமம் நீங்கி போகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிகாரி இயேசு என் பரிகாரியா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாவங்கள் நீக்கி நான் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அக்கிரமம் நீக்கி என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனே உம்மை துதிக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவன் பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஏராளம். கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரங்கள் உன் நாவை தொட்டு கொண்டிருக்கிறது, உன் வாயை தொட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் கரங்களை நீட்டுகிறார், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். சாபமான வார்த்தைகள் இனி வராது, பாவமான வார்த்தைகள் இனி வராது, கெட்ட வார்த்தைகள் இனி வராது. இப்பொழுது தேவ வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் டச், just touch, தொடு. தேவ வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அநேகரை பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வாயினால் சொல்லப்பட்ட அறிக்கைப்பட்ட எல்லா சாபங்களும் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் நன்றி, கர்த்தர் நன்றி. ஜெபிக்கலாமா? தேவ ஆவியானவர் ஜெபிக்க சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அன்பு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே வல்லமை, உம்முடைய கரம் அன்பு பிள்ளைகளை தொட்டதுக்காய் நன்றி. அன்பு பிள்ளைகளை தொட்டதுக்காய் நன்றி. இப்பொழுது சாபங்கள் எல்லாம் மாறினதுக்காய் நன்றி. அக்கிரமங்கள் எல்லாம் மாறினதுக்காய் நன்றி. பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட்டதுக்காய் நன்றி. கர்த்தர் இனி இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அற்புதம் செய்யும். சாட்சியை கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்க நாவை தொட்டிருக்கிறார். எல்லாம் மாறிச்சு, எல்லாம் மாறிட்டு உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.